no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் இணைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய சில மூத்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துருங்களா சார்? செங்கோட்டையனே போய் சேரும்போது நாம ஏன் அதை ஒரு ஆப்ஷனை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற அடுத்தடுத்து செங்கோட்டையனை பின்தொடர்ந்து நிறைய பேர் போகிறதுக்கான தேர்தலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஓபிஎஸ் பையன் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் புகலிடம் கிடைக்காம இருக்கவங்கலாம் வந்து இப்போ தாவேக்கா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தாவேக்கா தான் இருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்களே. அப்போ தாவேக்கா தேர்தலுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பூத் கட்டமைப்போ இல்லைன்ட்டு, ஆனால் பேசு பொருளாக இருக்குல்ல, வந்து இணைகிறாங்க, பொருளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை பேஸ் பண்ணியே ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை வந்து அவங்க வாங்கிடுவாங்க. இன்னும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா 2வது இடத்துக்கு வந்துடும், அதிமுக 3வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிற வரைக்கும் செய்திகள் வருது. இல்லைங்க, நீங்கள் அதை சொல்கிறீங்களே, நீங்கள் ஓபிஎஸோட பையன் இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்னாடியே சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு நோ என்ட்ரி. ஓபிஎஸ்ஸுமே வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக வேண்டாம், இப்போ பண்டோடி ராமச்சந்திரன் என்டிஏலேருந்து வெளியே வந்த பிறகு நாங்கள் விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ விஜய் சைடு ரெஸ்பான்ஸே வரல. ஏன்னா அப்பொழுதும் விஜய் சைடு என்ன யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட போகிற மாதிரி இருந்தால் இது ஒரு சிக்கலாகும், ஓபிஎஸ் கூட போகிற சிக்கலாகும் சொல்லிட்டு தான் ஓபிஎஸோட கேட்டை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் ஓபிஎஸ் என்ன பண்ணார், போய் சிஎம்ஐ பார்த்தார் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவரோட பையனுக்கு ஆசை இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன சொல்லலை, இந்த மாதிரி நிர்வாகிகள் நான் சொல்கிறது எங்களுக்கு வந்து இன்னொன்று, இந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் தான் ரூட்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க. உடனே பண்ணாட்டியும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். செங்கோட்டையன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார்ல, ஓகே நீங்கள் வரலாம், இல்லை இது மோசமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லுவார் இல்லையா, அதோட வெளிப்பாடாக இவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வழியே இல்லைங்க, எங்கேயுமே ஆப்ஷன்ஸே இல்லை, நான் வர்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அவங்களுக்கு தன்னுடைய கட்சியிலே பெரிய இடம் இல்லை. இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய இடம் இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓபிஎஸோட பையனுக்கு என்ன பெரிய இடம் இருக்கிறது? அதிமுக காரர்களே ஓபிஎஸ் வந்து முதல்லனா இந்த தர்மயுத்தம் இருந்த முதல்ல எவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் இருந்துச்சு, எவ்வளோ பெரிய இப்போ விஜய் ஒரு பேசுபொருள் மாதிரி அன்றைக்கி நைட்டெல்லாம் அவர் தான் பேசுபொருள். நைட்டு 1 மணி 2 மணி தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஓபிஎஸ் தான் வந்து மீட்க வந்த ரட்சகருங்கிற அளவுக்குலாம் பேசுபொருளாக இருந்த காரணம்லாம் உண்டு. நீங்கள் அதே ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது அதிமுகங்களே என்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரை போய் காலையில் பார்க்குறது, சாயந்தரம் பார்க்குறது, காலையில் பார்க்குறது ஆன பிறகு நாங்கள் எப்படி அவர் பின்னாடி போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்விலாம் இருக்குது. அப்போ ஓபிஎஸ் பையன் எனக்கு தனிச்சு நிற்கிறார், அவர் எவ்வளோ வாக்குகளை கொண்டு வருவார், இல்லை அவருக்கான கூட்டம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அதனால தான் ஓபிஎஸ் என்ன பண்ணார், நமக்கு டிஎம்கே போகிறதா சரியான இடமா இருக்குது, நம்ம தனிச்சு உரிமை மீட்பு குழு, உரிமை கழகம்லாம் சொல்லலாம். என்டிஏல கூப்பிட்டா நமக்கு வாய்ப்பு இருக்குது, என்டிஏல கூப்பிடாட்டி நம்ம எங்கே போவோம், நம்ம தனிச்சு நின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலாப்பழத்து சின்னத்தில் நின்று என்ன ஆச்சுங்கிறத கதையை நம்ம பார்த்துட்டோம். அப்போ மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம இன்னும் சொல்லப்போனால் நிறைய செலவு பண்ணார், பலாப்பழ சின்னத்துக்கு நிறைய செலவு பண்ணார். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த மாதிரி வேறு வழியே இல்லாத நபர்கள்லாம் போய் சேருவாங்க. அப்போ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிற ஓட்ஸ் என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ செங்கோட்டையன் போயிட்டாருங்க, செங்கோட்டையன் போனதுனாலேயே இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்த ஒட்டுமொத்த செல்வாக்கும் அங்கே போயிடுச்சா? அதிமுக வாக்கள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சொல்லிட முடியுமா? முடியாது. ஏற்படுத்தலாம். கோபியிலே சொல்றேங்க, நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீலகிரியில எடப்பாடி பழனிசாமி கூட்டம் முடிச்சுட்டு அவர் பைபாஸ்ல போகல, கோபிச்செட்டிப்பாளையம் வரையே இறங்கி போறாரு. அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அன்னைக்கு கூட்டத்தை அவர் வேணுதே பண்றாரு, செங்கோட்டையன் எதிர்த்து நான் எவ்வளவு காமிக்கிறார். இப்போ 2 நாள் போக போறாரு இல்லையா, இன்னைக்கு கூட்டம் இருக்கு இல்லையா, அப்ப இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் காமிக்கிறார் இல்லையா. அப்போ நீங்க வந்து இந்த விசுவாசம் என்பது இரட்டலைக்கான விசுவாசம். நீங்க என்னதான் நீங்க ஏன் இன்னைக்கும் ஜெயலலிதா போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம், எம்ஜிஆரோட புகைப்படத்தையும் ஜெயலலிதாவோட புகைப்படத்தையும் பேனர்ல ஏன் போடுறாரு அவரு? புகைப்படம் முதல்ல இல்லைங்கிறது சொல்லணும். அதே கடுப்பா இருப்பாரு தலைவர், நீ போட்டோ இல்லாம நீ போடுறியா, நீ நான் வச்சுக்கிறேன்னா அவர் யோசிச்சிருப்பாரு அவரு. ஸோ அதனால அவர் என்னன்னா, அந்த ஓட்ஸுங்கிறது இன்னைக்கு யாருக்கு இருக்கு, எம்ஜிஆருக்கு இருக்கு, ஜெயலலிதாவுக்கு இருக்கு. நான் அதனாலதான் இது ஜனநாயகபூர்வமான கட்சி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த கட்சியில இந்த கூத்து நடக்குமா? செங்கோட்டையன் போறாரு, என்னால ஓகேங்க புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து என் பழைய கட்சிக்கு விசுவாசமா போய் அம்மா சமாதியில போய் நின்று வரேன். புஷியானந்த ஆதரவு எப்படிங்க போலாம்? இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா சார், தலைவா படத்து பிரச்சனைப்போ கட்சி தலைவர் என்னெல்லாம் பாடுபட்டாரு, எங்க போய் நின்னாரு, அவரே இருவரும் தலைவரும் சொல்றாரு, டைம் டு லீட்னு போட்டதுக்காக அடிச்சாங்க. சிக்கல்களை சந்திச்சீங்க. இன்னைக்கு அவர் போய் அவங்க போட்டோவே ஒருத்தர் வந்து பாக்கெட்ல வச்சுட்டு வராரு. இல்லங்க, நீங்க எப்படிங்க புஷியானந்தும் மாதவர்ஜனாவும் போய் ஜெயலலிதாவுடைய சமாதியில நின்று எப்படிங்க அவர் என்ன சும்மா ஃப்ரீயா தான் இருக்கீங்க, வாங்க நம்ம போயிட்டு வரான்னு கூட்டிட்டு போனாரா? சரி, அப்ப போயிட்டீங்களா, அப்ப கலைஞர் சமாதிக்கும் போயிட வேண்டியதானே. உங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை இல்ல. ஊழல் எதிர்ப்போம், ஆனா எங்களுக்கு ஊழல் பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெயலலிதா அதிமுகல இருந்து நாங்க பிரிஞ்சு வந்த ஒருத்தர் எடுத்துக்கிறோம், ஆனா அங்கேயே நாங்க சமாதிக்கே போவோம், அதே போட்டோவை நாங்க வச்சுக்குவோம். இது என்ன அதிமுகவிலேயே அப்பளுக்கு கெட்டுவர் செங்கோட்டையன் சொல்றாங்களே. 2000 அவர் மேல இருந்த வழக்கிற்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. வாச்சாத்தியில நிறைய வாச்சாத்தி பத்தி இன்னைக்கு எவ்வளவு கட்டுரைகள் வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம். நீங்க வந்து அந்த 2001 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2002 இவர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த வழக்கு நீர்த்து போகிறது.
நீங்கள் இந்த மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க எல்லார் மேலேயும் எவ்வளோ போத் திமுக அதிமுக எவ்வளோ புகார் பட்டியல் எவ்வளோ ஊழல் பட்டியல் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப நேர்மையானவர், தூய்மன். இன்னும் சொல்ல பாருங்க, அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு விடுற கதையை பாருங்க, இது இட்டு கட்டிய வழக்கு என்னமோ கதையெல்லாம் விட்டார் பாருங்க. நீ கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டவருங்க அவங்க, அதுக்கு பிறகு தான் நீங்கள் இறந்து போயிட்டாங்கிறனால ஒரு ரிலீவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இன்னொன்று, விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஊழல் குறித்த விஜயோட பார்வை என்ன? நீங்கள் திமுக செஞ்சால் ஊழல், பாஜக செஞ்சால் ஊழல், ஆனால் அதிமுகவோட ஊழல் கிடையாது, என்னோட சொந்த கட்சியில் புசியான் செய்கிறது ஊழல் கிடையாது அப்படிங்கிறத விஜயோட பார்வையாக இருக்கிறது. ஸோ ஊழல் குறித்து பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே விஜய்க்கு இல்லை. ஸோ நீங்கள் கேட்டதில் நீங்கள் வந்து அடுத்ததாக இப்போ யாராவது பெரிய தலைகள் வருவார்கள், போக்கிடமே இல்லாதவர்கள் யாரேனும் வருவார்கள், ஆனால் அவங்க கொடுக்க போகிற கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்னவாக இருக்கும்னு கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செங்கோட்டையன் அவர்களே தாவேக்கள் வந்து ஜெயிச்சிட முடியும். அவர் சொல்கிறார் முதலமைச்சராக விஜய் ஆக்குவேன்னு சொல்லி சொல்கிறார், அதெல்லாம் அப்புறம் வருவோம், நீங்கள் மேலே எம்எல்ஏ ஆவீங்களா அப்படிங்கிறது என்ன பற்றி கொஸ்டின் தான். திமுகவும் அதிமுக இப்போ கங்கனை கட்டிட்டு செங்கோட்டையனை காலி பண்ணணும், வேலை செய்யணும், வேலை செஞ்சுருவாங்க, முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் செங்கோட்டையனுக்கே அங்கே திக்கி திணறி தான் அவர் வந்து ஜெயிக்கல மாட்டார், திக்கி திணறுவார். அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுறேன் போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல நான் சொல்கிறீங்க, நீங்கள் கட்டமைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அது விஜய்க்கு இன்னும் புரியலை. நீங்கள் அந்த மைக்ரோ பாலிடிக்ஸில் இன்றைக்கி வந்து பூத் லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, ஏன் ஒவ்வொரு வாட்டியும் மாவட்ட செயலரை தாண்டி மற்ற அமைப்புகளை நீங்கள் போடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அது வந்து இன்னும் புரியலை. ஒன்றியம் இல்லை, நகரம் இல்லை, கிளை இல்லை, கழகம் இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்தை சேர்த்துடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ செங்கோட்டை நான் ஈரோடுக்கு புதிய தலைமுறை சார்பாக போகும்போது இந்த கூட்டம் வந்துச்சு, ஜெகதீஸ்வரனுக்கு வந்துச்சு, ஓகே. இதே கூட்டம் இன்னைக்கு செங்கோட்டையர்கள் இதோட பிரம்மாண்டமான கூட்டம் வரும். இந்த கூட்டம் எல்லாமே புஷியானது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா, ஒரு புஷியானது சொல்லியிருப்பாரப்பா, முதல்ல வராரு, நீங்கள் நல்லா வரவேற்பு கொடுத்துருங்க. நாளைக்கு ஃபோட்டோ பார்த்தாருன்னா யாரும் போகாதனா போகாமல் இருப்பான். நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டார், 4 மாவட்ட செயலாளர்கள் வர சொல்லுங்கள், 4 மாவட்டத்துக்கு எல்லா மாவட்ட செயலர் வர சொல்லுங்கள், நான் வந்து பூத் கமிட்டி வரைக்கும் போட போகிறேன். அவன் ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்லுவான், எங்கள் அண்ணன் பேசுனியா, எங்கள் அண்ணன் பேசின பவர் சென்டரே புஷியானந்த் தாங்க. ஏங்க ஆதவர்ஜினா வந்து விஓசிலேருந்து ஆட்கள் அனுப்புகிறாங்க. அவன் என்ன கேட்குறான், அந்த மாவட்ட செயலர் யாரை கேட்டு உள்ளே வந்த, நீ என்ன கேட்காம எப்படி நீ புஷியானந்த் பேசிட்டு அப்புறம் நீ வா. ஆதவர்ஜினா இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ண யாராவது ஒரு மாவட்டத்தில் எடுப்பாங்க நினைக்கிறேன், யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா ஆதவர்ஜினா நம்பர் கூட சேவ் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அளவில் தான் கட்சி இயங்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு இன்னொன்று இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்கள் இப்போ இங்கே ஒட்டுற போஸ்டர்ஸில் விஜயோட போஸ்டர், விஜயோடைய ஃபோட்டோ, புஷியானந்தோடைய ஃபோட்டோ, மாவட்ட ஃபோட்டோ இருக்கும். எங்கேயாவது செங்கோட்டையனோட ஃபோட்டோ வருதான்னு பார்க்கலாமா? நாளைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து ஒட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்தில் செங்கோட்டையனோட ஃபோட்டோ ஒருவேளை மீறி வந்துருச்சுன்னா உண்மையிலே பரவாயில்லப்பா, செங்கோட்டையன் உண்மையிலே இங்கே ஒரு பவர் சென்டர் ஆகிட்டார், நான் ஒத்துக்குவேன். அதுவே நடக்காது. நீங்கள் ஒட்ட போகிற போஸ்டர்ஸ்லையும் நீங்கள் இப்போ விர்ச்சுவல் வாரிஸாக இருக்காங்க இல்லை, இவங்க எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு புதுமுகம் வருது, நீங்கள் புதுமுகத்திற்கு ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் பண்ணி வி வெல்கம் செங்கோட்டையன், செங்கோட்டையன் இஸ் அவர் ஃபோர்ஸ், செங்கோட்டையன் இஸ் அவர் நெக்ஸ்ட் டெப்யூட்டி சிஎம், ஏதாவது எழுதிருக்கணும்ல. ஏன் எதுவுமே வரல? ஏன் அந்த ஹேஷ்டேக்ஸை வந்து சீட்டர் நிர்மல்குமாருக்கு உருவாக்க தெரியாதா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு உருவாக்க தெரியாதா, இல்லை இந்த பசங்கள்ட்ட அப்பா இந்த ஹேஷ்டாக் இன்னைக்கு செங்கோட்டையன் வரதாப்பா இன்னைக்கு பேச பொருளாக இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்கணும் சொன்னாங்களா? ஏன் சொல்ல? அவனா இண்டிவிஜுவலாக சில பேர் வீடியோ ஷேர் பண்ணுறான், அவ்வளோதான். ஏன்னா மேலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையனை வெல்கம் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே வரல. ஏங்க ஒரு காலத்தில் ஆதவர்ஜினா உள்ளே வர்றாருன்னு தெரிஞ்சோன்னா டிஸ்ஓன் ஆதவர்ஜினான்னு எங்கள்கிட்ட சொன்ன ஒரு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் காலி பண்ணுங்கன்னு சொன்னவர். செங்கோட்டையன் இன்னைக்கு வரவேற்காமல் இருக்காங்க, அவ்வளோதான். செங்கோட்டையனும் கட்டம் கட்டப்படுவார், அவருடைய அனுபவத்தை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற நேரத்தில் யாராவது அவரை நோக்கி வர்றாங்கன்னா அவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அது செங்கோட்டையன் கொடுப்பார். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் களம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும் சமயத்தில் கொங்கு மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவர செங்கோட்டையன் அதான் பேசும் பொருளாக இருக்குது. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.